ஓகே, ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நெட்வொர்க் ப்ராப்ளம். ஓகே, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஓகே, ஸோ உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒரு 2 வந்து 8 மார்க் கொஸ்டின், ஒரு 10 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகே, இந்த சிபிஎம் அண்ட் PERT இருந்து இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப 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 சிம்பிள். ஓகே, அது வந்து கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நெட்வொர்க் ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப ஈஸியா எல்லாருமே வந்து, அதாவது இப்போ வந்து ஒரு ஆவரேஜா படிக்கிறவங்க கூட இந்த சம ஈஸியா எழுதி மார்க் எடுத்துடலாம். ஓகே, ஸோ இது என்ன மாதிரி டாபிக்? இதுக்கு இந்த ப்ராப்ளம் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். பேசிக்ஸ் தெரியாம, அந்த டேர்ம்ஸ் தெரியாம நம்ம உள்ள போக முடியாது. ஓகே, ஸோ அதனால நான் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஒரு பேசிக் ஸ்டெப்ஸ் மட்டும் நம்ம சொல்லிட்டு நம்ம உள்ள ப்ராப்ளத்துக்கு போகலாம். ஓகே, ஸோ நெட்வொர்க் ப்ராப்ளம்னா என்ன? ஜென்ரலா நம்ம வந்து இந்த ஆப்ரேஷன் ரிசர்ச் டாபிக் பார்த்தீங்களா, ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக், நம்மளோட சப்ஜெக்டே வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம்ல வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ், கோர் இண்டஸ்ட்ரீஸ் இல்ல சாஃப்ட்வேர் கம்பெனி, ஐடி கம்பெனிஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்றாங்க. எதுக்காக யூஸ் பண்றாங்க? அவங்களோட பிளானிங்காக இருக்கலாம், ஒரு எஸ்டிமேஷன் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்ல வந்து அதோட என்னோட ரிசோர்ஸ் டிமாண்ட் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ்க்காக ரியல் டைம்ல இதெல்லாம் யூஸ் பண்றாங்க. நமக்கு அதுதான் தெரியாது. ஓகே, தெரியாமலே எல்லா கான்செப்டுமே நம்ம படிச்சுட்டு ஓகே இதுக்கு தான் பண்றாங்கன்றது தெரியாது. ஸோ ரியல் டைமா இப்ப நீங்க படிக்கிறீங்க பாத்தீங்களா, இந்த ஆபரேஷன் ரிசர்ச் டாபிக் இல்ல RMT, ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக், இதெல்லாமே வந்து நீங்க இன்னும் நெக்ஸ்ட் கிளாஸ் நீங்க ஹையர் ஸ்டடிஸ் நீங்க படிக்கும் போது உங்களுக்கு ரியல் டைமா யூஸ் பண்ற இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம இப்ப ஸ்டார்டிங்ல இருந்தே படிக்கும் போதே இந்த டாபிக்ஸ் எல்லாம் இதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு நீங்க ஐடியாவோட படிச்சீங்கன்னா இந்த சம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிறத விட ஒரு ப்ராப்ளமேட்டிக்கா ஓகே ஒரு கொஸ்டின் கேட்டா நம்ம அதை சொல்யூஷன் எழுதணும் அப்படின்னு படிக்காம ரியல் டைம்ல எப்படி எல்லாம் யூஸ் பண்றான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம ரியல் டைம்ல யூஸ் பண்றோம் ஸ்விட்ச் போர்டு. ஓகே, ஸ்விட்ச் போர்டுல நீங்க ஆன் பண்றீங்க, ஆஃப் பண்றீங்க. ஓகே, தட் இஸ் ஒன் ஆஃப் த கான்செப்ட் ஃபார் அல்ஜிப்ரா. அது யாருக்குமே தெரியாது. ஓகே, அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ல ஒரு இப்ப பிசிக்ஸா அதை படிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நார்மல் ஒரு ஒரு பட்டனை நீங்க வந்து பிரஸ் பண்றீங்க, அந்த இடத்துல என்ன ஆகுது? நம்ம ஒரு எலக்ட்ரிசிட்டி இது ஆல்ரெடி இருக்கும் உள்ள போய் அது வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி கன்வெர்ட் ஆகி நம்மளோட பல்ப் எரியுது. ஓகே, ஸோ சம் கன்வர்சேஷன் கன்வெர்ட்டிங் நடக்குது அந்த இடத்துல. ஓகே, ஸோ A to B அப்படின்னு ஏதோ சம்திங் நடக்குது. ஸோ அதனால எனக்கு வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்குது. அதே மாதிரி தான் எல்லாமே மேக்ஸும் சயின்ஸும் எல்லாமே கலந்து இருக்கு. ஓகே, இதெல்லாமே ரியல் டைம்ல யூஸ் பண்றதை நீங்க தெரிஞ்சுட்டு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அனாலிசிஸ். ஓகே, ஸோ நெட்வொர்க் எனி ப்ராஜெக்ட் இன்வால்வ்ஸ் பிளானிங், ஷெடியூலிங், கண்ட்ரோலிங் த நம்பர் ஆஃப் இன்ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் வித் யூஸ் ஆஃப் லிமிட்டட் ரிசோர்ஸ். ஓகே, நமக்கு வந்து ரிசோர்ஸ் வந்து கம்மி. ரிசோர்ஸ் இந்த சென்ஸ் இங்க வந்து ஹியூமன் பீயிங்ஸ் தான். ஓகே, ஸோ நமக்கு ஒரு வேலை செய்யறதுல இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரிசோர்ஸ் கம்மியா இருக்காங்க. 5 பேர் தான் இருக்காங்க. இப்போ இந்த லாக்டவுன்ல எடுத்துக்கோங்களேன். லாக்டவுன்ல நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ்லாம் பெருசா நடந்திருக்காது. ஓகே, ஒரு 5 பேர் தான் இருக்காங்க. நம்ம ஏரியாக்குள்ள இருக்கவங்களும் 5 பேர் தான் இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து என்னோட ஆக்டிவிட்டி நான் எப்படி முடிக்கணும் வித்தின் அந்த கொடுத்திருக்கிற பொருளை வச்சுக்கிட்டு கொடுத்திருக்க டைமை வச்சு எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் பிளானிங். ஓகே, நம்மளோட ஒரு நெட்வொர்க் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி தான் இதை வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகே, the project may be extremely large and complex such as construction of housing, highway, shopping complex. இதெல்லாம் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹவுஸா இருக்கட்டும், ஹைவே போறதா இருக்கட்டும், ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ். ஓகே, ஒரு இது நார்மல் ஆக்டிவிட்டியே கிடையாது, ஒரு காம்ப்ளெக்ஸான ஆக்டிவிட்டி. அந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த நெட்வொர்க் அனாலிசிஸ் யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஓகே, ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா the convenient analytic and visual technique of PERT and CPM ஒரு extremely valuable in assisting in managers in managing the projects. ஓகே, எந்த ப்ராஜெக்டா இருந்தாலும் சரி அதை மேனேஜ் பண்றவங்களோ இல்ல மேனேஜர்ஸோ வந்து பாத்தீங்கன்னா 2 டெக்னிக் ஈஸியா வந்து எல்லாராலையும் பண்ண முடியும். அது வந்து PERT, இன்னொன்னு CPM. ஓகே, PERT is nothing but project evaluation and review technique. CPM is nothing but critical path method. ஓகே, கிரிட்டிக்கல் பாத் மெத்தடுக்கு நம்ம ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டிங்ல எடுத்துக்கலாமே. டெஸ்டிங் கான்செப்ட்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, உங்களுக்கு ஜிமெயில் ஐடி இருக்கு. ஓகே, ஒரு ஜிமெயில் ஐடியை நீங்க கிரியேட் பண்றீங்க, அதை வந்து லாகின் பண்றீங்க, அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க. ஓகே, ஸோ இதை வந்து ஒரு டெஸ்ட் பண்ணணும். ஜென்ரலா இதுல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கும்,
இங்க எங்கேயாவது ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா நிறைய ஃப்ளோஸ் இருக்கும் நம்ம கிட்ட. ஓகே, ஒரு 10-15 ஃப்ளோ இருக்கு, எனக்கு டைமே இல்லை, 10 மினிட்ஸ் தான் இருக்கு. அப்பனா இருக்கிறதுல எது காம்ப்ளெக்சிட்டி, ஓகே, எந்த ஃப்ளோ வந்து காம்ப்ளெக்ஸான ஃப்ளோ அதை மட்டும் எடுத்து டெஸ்ட் பண்றது. ஓகே, அப்ப எனக்கு ஈஸியா டிஃபெக்ட் கண்டுபிடிக்க முடியும். இந்த சேம் கான்செப்ட் அதான் கிரிட்டிக்கல் பாத் மெத்தட். ஓகே, நிறைய மெத்தட்ஸ் இருக்கும் நம்ம கிட்ட. ஓகே, அதெல்லாம் இல்லாம இந்த ஒரு ஃப்ளோல மட்டும் நீங்க போனீங்கன்னா ஈஸியா உங்களோட டார்கெட்டை ரீச் பண்ண முடியும்னா தட் இஸ் த கிரிட்டிக்கல் பாத் மெத்தட். Okay, so PERT is nothing but project evaluation review technique. Is developed during 1950s ல இது கண்டுபிடிச்சாச்சு. Okay, the technique was developed and used in conjunction with the planning designing of Polaris missile project. Okay, இது வந்து ஒரு மிசைல் ப்ராஜெக்ட்க்கு யூஸ் பண்ணுது PERT மெத்தட். இந்த சம் போடும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும், பட் ஆனா உங்களுக்கு நீங்க பேசிக்ஸ் தெரிஞ்சுட்டு படிச்சீங்கன்னா சம் இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும். And then CPM is nothing but critical path method which was developed by DuPont company and applied first to the construction projects in the chemical industry. இது பாருங்க, chemical industry company வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்காக இந்த சிபிஎம் மெத்தட் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி இது எல்லாருக்குமே தெரியும் ஜெனரல் டேர்ம்ஸ். பிளானிங்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, அதை எப்படி எல்லாம் பண்ணணும்ன்றது தான் பிளானிங். ஓகே, ஷெடியூலிங், ஒவ்வொரு இப்போ நம்ம மல்டிபிள் டாஸ்க் இருக்கு, ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா மல்டிபிள் டாஸ்க் இருக்கும். எந்த டாஸ்க் எப்போ ஆரம்பிக்கணும், எப்போ முடிக்கணும், அடுத்த டாஸ்க் எப்போ ஆரம்பிக்கணும், எப்போ முடிக்கணும், அதுக்கு என்ன ரிசல்ட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றது தான் வந்து ஷெடியூலிங். கண்ட்ரோலிங் பாத்தீங்கன்னா இப்போ கண்ட்ரோலிங் ரெஃபர்ஸ் டு அனலைசிங் அண்ட் எவாலுவேட்டிங் தி ஆக்சுவல் ப்ராக்ரஸ் அகைன்ஸ்ட் த பிளான். இப்போ சே எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா 2 நாள்ல முடிக்கணும். ஓகே, கொடுத்துருக்கு லிமிடெட் ப்ராடக்ட் வச்சு, ஆனா 2 நாள்ல முடிக்க முடியல, அது வந்து ஜாஸ்தி ஆகலாம், இல்ல சீக்கிரமே 1.5 நாளே முடிஞ்சிடலாம். இது எப்படி கண்ட்ரோல் பண்றது? கண்ட்ரோலிங் ஒரு ஆக்டிவிட்டி வச்சுதான் அந்த இடத்துல ஓகே இது வந்து 2 டேஸ்ல முடிக்க வேண்டிய ஆக்டிவிட்டி நம்ம 2 டேஸ்ல முடிச்சாகணும், எக்ஸஸா நம்ம போகக்கூடாது, இருக்கிற ப்ராடக்ட் வச்சு எப்படி முடிக்க முடியும்ன்றத அந்த கண்ட்ரோல் பண்றது தான் கண்ட்ரோலிங். ஓகே, இந்த மூணுமே ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தேவை. பிளானிங் தேவை, ஷெடியூலிங் தேவை அண்ட் கண்ட்ரோலிங் தேவை. இப்ப நம்ம ப்ராப்ளத்துக்குள்ள போறோம். ஓகே, ப்ராப்ளம் நம்மளோட சிபிஎம் அண்ட் PERT மெத்தட் ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட சிமிலரா இருக்கும். கான்செப்ட் வைஸ் சிமிலர், சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா ப்ராப்ளம் போடும் போது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதோட அக்ராஸ் இந்த சிபிஎம் அண்ட் PERT யூஸ் பண்றதுக்கு பேசிக்ஸ் என்ன தெரியணும்? ஆக்டிவிட்டி, இந்த ஆக்டிவிட்டி அண்ட் ஈவெண்ட்ஸ். வாட் இஸ் ஆக்டிவிட்டி? ஆக்டிவிட்டி உங்களுக்கு ஜென்ரலாவே ஆக்டிவிட்டினா என்னன்னு தெரியும், நம்ம ஒரு செய்யற செயல் தான் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, ஆக்டிவிட்டி ரெப்ரசென்ட் an action and consumption of resources, time, money, energy required to a complex portion of a project. Activity is represented by an arrow. ஓகே, ஒரு ஆரோ மார்க் இருக்கு இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, இங்க ஒரு சர்க்கிள் இருக்கு, இங்க ஒரு சர்க்கிள் இருக்கு. this circle is nothing but event. ஓகே, ஒரு ஈவெண்ட் இங்க ஐன்னு இருக்கு, இங்க வந்து ஜேன்னு இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கு ஈவெண்ட்டுக்கும் நடுவுல இருக்கிறது தான் ஆரோ மார்க் போட்டிருக்கோம் பாத்தீங்களா, திஸ் இஸ் கால்ட் ஆக்டிவிட்டி. ஸோ ஒரு சிபிஎம் ஒரு PERT இருக்கணும்னா கண்டிப்பா ஆக்டிவிட்டி ஈவெண்ட் இல்லாம பண்ண முடியாது. ஸோ இப்போ இது நம்ம ப்ராப்ளம் பண்ணும் போதே இது எப்படிதான் பண்ண போறோம். ஓகே, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கு, நம்ம எந்த இடத்துல ஆரோ மார்க் நம்ம காமிக்குதோ தட் இஸ் த ஹெட் ஈவெண்ட். அந்த ஈவெண்ட், அந்த சர்க்கிளுக்கு பேரு ஹெட் ஈவெண்ட்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, என்னோட ஆரோ மார்க் இந்த சைடு காமிச்சிருக்கு, ரைட் ஹேண்ட் சைட்ல அம்புக்குறி இருக்கு. ஸோ அந்த இடத்துல ஸோ தட் ஈவெண்ட் கால்ட் இஸ் த ஹெட் ஈவெண்ட். இதோட அம்புக்குறி எந்த சைடு இல்லையோ, ஆரோ மார்க் எந்த சைடு இல்லையோ, தட் ஈவெண்ட் இஸ் கால்ட் டெய்ல் ஈவெண்ட். ஓகே, ஸோ வி ஹேவ் 2 types ஆஃப் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஃபாலோடு பை 1 ஆக்டிவிட்டி. ஸோ இதுதான் வந்து ஆக்டிவிட்டி அண்ட் ஈவெண்ட். ஓகே, இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சாதான் உங்களால சம்ஸ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் மர்ஜ் அண்ட் பர்ஸ்ட் ஈவெண்ட்ஸ். ஓகே, மர்ஜ் ஈவெண்ட்ஸ் பாருங்களேன், ஒரே ஒரு சர்க்கிள், ஒரே ஒரு ஈவெண்ட்டுக்கு எத்தனை ஆக்டிவிட்டி உள்ள போகுது? ஓகே, ஸோ 1 2 3 மோர் தென் 1 அப்படி இருந்தாலே அது பேர் மர்ஜ் ஈவெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல 3 ஆரோ மார்க்கும், அதாவது நம்ம ஆரோ சர்க்கிள் சொல்லக்கூடாது, ஆக்டிவிட்டி அண்ட் ஈவெண்ட் தான் சொல்லணும் இனிமே. ஓகே, ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக, அந்த ஃபெமிலியர் ஆகிறதுக்காக நான் கூட சொல்லிட்டே இருக்கேன். ஸோ இந்த ஆரோ மார்க்ஸ் இருக்குல்ல, 3 ஆரோ மார்க்ஸ், இந்த 3 ஆரோ மார்க்ஸ் இஸ் நத்திங் பட் ஆக்டிவிட்டி. இங்க 1 சர்க்கிள் இஸ் நத்திங் பட் ஈவெண்ட். இந்த 3 ஆக்டிவிட்டிஸுமே ஒரு ஈவெண்ட் நோக்கி போகுது. ஸோ தட் இஸ் அ மர்ஜ் ஈவெண்ட். இதே பர்ஸ்ட் ஈவெண்ட்னா ஒரு ஈவெண்ட்ல இருந்து 3 டிஃப்ரெண்ட், அதாவது 1 ஆர் மோர், ஓகே 1க்கு மேல இருந்தாலே வந்து அது வந்து பர்ஸ்ட். இங்க இருந்து ஆக்டிவிட்டிஸ் போகுது. ஸோ தட் இஸ் அ பர்ஸ்ட் ஈவெண்ட். நெக்ஸ்ட் ப்ரெசிடிங் அண்ட் சக்சீடிங் ஆக்டிவிட்டிஸ். ஓகே, இது ரொம்ப சிம்பிள்.
activities performed before given events are known as preceding activities. Okay, and activity performed after the given event known as succeeding. Okay, ஒன்றும் இல்லை, என்ன சொல்லியிருக்கான், எந்த ஒரு ஈவெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கான், ஆக்டிவிட்டிஸ் ஏ பி ஆர் ப்ரெசிட் ஆக்டிவிட்டி சி அண்ட் டி ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ ஆக்டிவிட்டிஸ் பெர்ஃபார்ம்டு பிஃபோர் கிவன் ஈவெண்ட்ஸ். ஓகே, கிவன் ஈவெண்ட் எங்க இருக்கு இந்த இடத்துல, இதுதான் வந்து ஈவெண்ட். ஓகே, ஜேன்றது ஒரு ஈவெண்ட், கே ஒரு ஈவெண்ட். ஓகே, இதுக்கு முன்னாடி இருக்கிறது இந்த ஏபிஆர் ப்ரெசிடிங் ஆக்டிவிட்டி. ஓகே, ஜேகேவோட சக்சீடிங் ஆக்டிவிட்டி எது, சிஎன்டி. ஓகே, ஸோ ப்ரெசிடிங்கிறது முன்னாடி, சக்சீடிங்கிறது நம்ம ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவோம்ல, சேம் கான்செப்ட். இங்க ஜேக்கு கேக்கு முன்னாடி இருக்கிற ப்ரெசிடிங் ஆக்டிவிட்டி ஏ அண்ட் பி, இந்த ஜே கேக்கு பின்னாடி இருக்கிறது சக்சீடிங் ஆக்டிவிட்டி சிஎன்டி. இப்ப இதே மாதிரி இங்க ஐக்கு சொல்லுங்க, ஐக்கு வந்து பாத்தீங்கன்னா நோ ப்ரெசிடிங் ஆக்டிவிட்டி. கரெக்டா, ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த ஆக்டிவிட்டிஸுமே இல்ல. ஓகே, இப்ப இதுக்கு ஐக்கு சக்சீடிங் ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா ஏபி, ரைட். அதே மாதிரி இங்க இந்த எல்லுக்கு சொல்லலாம், எல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரெசிடிங் ஆக்டிவிட்டி சிஎன்டி அண்ட் தெர் இஸ் நோ சக்சீடிங் ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ அதுதான் ப்ரெசிடிங் அண்ட் சக்சீடிங். ஓகே, ஓகே, டம்மி ஆக்டிவிட்டி இது வந்து பாத்தீங்கன்னா சில ப்ராப்ளம்ஸ் நம்ம ஒரு போடுவோம். ஓகே, an imaginary activity which does not consume any resource or time is called a dummy activity. அதாவது ஒரு ஆக்டிவிட்டி, இப்போ நம்ம ஆக்டிவிட்டி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஆரோ மார்க் தான் ஆக்டிவிட்டி, ஈவெண்ட்னா சர்க்கிள். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் ஆரம்பிச்சு இங்க ஒரு ஆக்டிவிட்டி போகுது, அகைன் ஒரு ஈவெண்ட், இந்த இடத்துல இருந்து ரெண்டு ஈவெண்டா பிரியுது, ரெண்டு ஆக்டிவிட்டியா பிரியுது, ஒன்னு பி மூடு டு ஒரு சர்க்கிள் ஒரு ஈவெண்ட், இந்த இடத்துல ஒரு இங்க இது ரெண்டுமே செப்பரேஷன். ஓகே, இதுக்கு எந்த லிங்க்குமே இல்ல. ஓகே, கடைசியில ஏதாவது இடத்துல போய் ஜாயிண்ட் ஆகணும் ஏதாவது ஒண்ணு. ஓகேவா, சோ அப்படி இருக்கணும் பட்சத்துல என்ன பண்றான், நீங்க ஆக்டிவிட்டி இந்த இடத்துல ஒரு ஆக்டிவிட்டியை போடுறான். ஓகே, திஸ் சர்க்கிள் டு திஸ் சர்க்கிள், அப்படி இல்லைன்னா நீங்க இந்த சர்க்கிள் இருந்து இந்த சர்க்கிள் வரைக்கும் ஒரு ஆரோ மார்க் போடலாம். தட் ஆரோ மார்க் இஸ் கால்ட் டம்மி ஆக்டிவிட்டி. அது அதாவது அதனால அந்த ஆக்டிவிட்டினால எனக்கு டைமும் வேஸ்ட் ஆகல, காசும் வேஸ்ட் ஆகல, ரிசோர்ஸும் வேஸ்ட் ஆகல. அப்படி இருக்க பட்சத்துல ஒரு சும்மா ஒரு ஆக்டிவிட்டி மட்டும் இருக்குன்னா தட் இஸ் கால்ட் டம்மி ஆக்டிவிட்டி. ஓகே, இது ப்ராப்ளம் சம்டைம்ஸ் முடிக்கும் போது வந்து அந்த இந்த ஆக்டிவிட்டி நம்ம பண்ணுவோம். ஓகே, இன்கேஸ் ஏதாவது ஒரு சர்க்கிள் மட்டும் தனியா இருக்கு, தனியா அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குன்னா ஸோ அதை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்காக இந்த ஆக்டிவிட்டி நம்ம பண்ணுவோம். ஓகே, ஸோ எரர்ஸ் டு பி அவாய்டட் இன் கன்ஸ்ட்ரக்டிங் நெட்வொர்க். நம்ம ஒரு நெட்வொர்க் டயக்ராம் வரைகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது மேனுவலா நம்ம வரைய போறோம், ஒரு சர்க்கிள் இந்த ஆரோ மார்க்ஸ் போட்டு நம்ம வரைய போறோம். என்னெல்லாம் எரர்ஸ் எல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, டூ ஆக்டிவிட்டிஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் அ டெய்ல் must not be same and even to ensure. இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல பாருங்க, உங்களோட ஆக்டிவிட்டி இந்த மாதிரி ஷேப்ல வரக்கூடாது. ஓகே, சோ ஒண்ணு வந்து ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கணும். ஓகே, 10 ஆக்டிவிட்டி வந்து இந்த மாதிரி ஷேப்லயோ, ஸ்ட்ரெயிட் லைன் ஷுட் பி ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு ஆரோ மார்க் தான் இருக்கணும். இந்த மாதிரி ஆரோ மார்க் போடுறதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, அதே மாதிரி ஆல்ரெடி இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1ல இருந்து 2க்கு போகுது, 1ல இருந்து 3க்கு போகுது. ஓகே, அதை வந்து நீங்க ப்ராப்பரா கனெக்ட் பண்ணி டம்மி பண்ணலாம். ஓகே, லூப்பிங் எரர்ஸ் போடக்கூடாது, அதான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஓகே, இந்த மாதிரி ஒரு ஷேப் ட்ரையாங்கிள் ஷேப்ல இது வந்து இன்கரெக்ட். இங்க பாத்தீங்கன்னா ஏல இருந்து அதாவது 1ல இருந்து 2க்கு போகுது, 2ல இருந்து 3க்கு போகுது, மறுபடியும் அது 1க்கு வருது. அதாவது உங்களோட ஸ்டார்டிங் ஈவெண்ட்டும் எண்டிங் ஈவெண்ட்டும் சேமா இருக்கக்கூடாது. ஓகே, இது எப்படி இருக்கலாம்னா 1 to 2, 2 to 3 அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அது 3 to 1ன்றது நம்ம வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு சர்க்கிள் மாதிரி கொண்டு வரக்கூடாது. சர்க்கிள் இந்த சென்ஸ் ஒரு பெர்ஃபெக்ட் ஷேப்பா கொண்டு வரக்கூடாது. இன்னும் கிளியரா சொல்லணும்னா ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் சேம் ஆக்டிவ் ஈவெண்டா இருக்காது, ஆப்வியஸ்லி இருக்காது. எந்த ஒரு ஆக்டிவ் ஈவெண்ட் நம்ம ஆரம்பிச்சாலுமே அதே ஈவெண்ட்ல வந்து முடிக்க முடியாது, வேற ஒரு ஈவெண்ட்ல தான் முடிக்க முடியும். அதுதான் இங்க சொல்றான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடாது. ஓகே, டயக்ராம் போடும் போது அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ரூல்ஸ் இன் கன்ஸ்ட்ரக்டிங் நெட்வொர்க். No single activity can be represent more than one in a network. The length of the arrow has no significance. நீங்க லென்த் வந்து எப்படி வேணா நீங்க பண்ணிக்கலாம், பட் நோ சிங்கிள் ஆக்டிவிட்டி கேன் பி ரெப்ரசென்ட் மோர் தென் ஒன்ஸ் இன் அ நெட்வொர்க். ஒரு நெட்வொர்க் டயக்ராம் வரையறீங்கன்னா மல்டிபிள் ஆக்டிவிட்டி போடக்கூடாது. ஓகே, ஒரு சிங்கிள் ஆக்டிவிட்டி ரெப்ரசென்ட் மோர் தென் ஒன்ஸ் இன் அ வீக். இப்போ நீங்க ஒரு லைன் போடுறீங்க, இந்த லைனே வந்து மல்டிபிள் லைன்ஸுக்கு மார்க் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது மெர்ஜ் இருக்குல்ல, அந்த மாதிரி மெர்ஜா நிறைய போடக்கூடாது. Event number 1 is the start event and the event with the highest number is the end event. ஓகே, எங்க ஆரம்பிக்கிறீங்களோ எண்ட் ஈவெண்ட்னு தனியா இருக்கணும், இது தனி அது தனி. ஓகே, இதையும் நீங்க மிக்ஸ் பண்ணக்கூடாது. இது ரெண்டுத்துக்குமே இன்டர் ரிலேஷன்ஷிப் எதுவுமே கிடையாது. ஓகே,
In assigning numbers of event, there should not be any duplication of the event in the number. Okay. Dummy activity must be used only if necessary. Okay. It should be event start. Okay. ஒரு ஸ்டார்ட் ஈவெண்ட் இருக்கணும், ஒரு எண்ட் ஈவெண்ட் இருக்கணும். இன் பிட்வீன் எத்தனை ஆக்டிவிட்டிஸ் வேணா நீங்க போட்டுக்கலாம். டம்மி ஆக்டிவிட்டிஸ் ரியலி நீடட் இருந்தா மட்டும்தான் டம்மி ஆக்டிவிட்டிஸ் போடணும். ஓகே. இதை நீங்க சம் போடும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும் என்ன மாதிரி பண்ண போறோம்னு. சம் கன்வென்ஷன் ஆஃப் நெட்வொர்க் டயக்ராம் இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டயக்ராம்ஸ்லாம் நீங்க வரையலாம் அப்படின்னு இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே. இந்த மாதிரி ஸ்ட்ரைட் டயக்ராம்ஸா வரையலாம். அண்ட் தென் இந்த மாதிரி ஷேப்ஸ்ல வரையலாம். ஓகே. அண்ட் தென் இந்த மாதிரி ஷேப்ஸ்ல, அதாவது ஏல இருந்து பிக்கு வந்து ஒரு சர்க்கிள் வருது, அங்க இருந்து இன்னொரு ஈவெண்ட், அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா. ஸோ யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா டயக்ராம் வரையதே வந்து நம்ம ப்ராப்பரா தான் வரையணும். ஓகே. சும்மா ஏனோ தானோ வரையக்கூடாது. ஓகே. ஸோ இந்த ஷேப்ஸ் எல்லாம் வரையணும்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டயக்ராம் வரையறதுக்கு இந்த சிபிஎம் PERT மெத்தட் நம்ம வரையறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூல் இருக்கு. ஃபல்கர்சன் ரூல்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சனால அந்த ரூலுக்கு அவர் பேரை வச்சுட்டாங்க, ஃபல்கர்சன்ஸ் ரூல்னு. ஸோ இந்த ரூல் எப்படி பண்ண போறோம்ன்றத சிபிஎம் PERTல என்ன பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து PERT காமிச்சிருக்காங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து PERT டயக்ராம். இது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் டீடைலா. ஓகே. இந்த ரூல், அதாவது இப்போ இதுல இருக்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ப்ராப்ளம் தான். ஒன்னு வந்து சிபிஎம் அண்ட் இன்னொரு PERT. ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே. ஆனா சம் போடும் போது இது கொஞ்சம் வேற மாதிரி பண்ணணும், அது வேற மாதிரி பண்ணணும். ஓகே. ஒரே ஒரு பாயிண்ட் இங்க பாருங்க, இந்த பாயிண்ட் ரெண்டுமே சிமிலர். ஓகே. போத் PERT அண்ட் சிபிஎம் டெக்னிக்ஸ் ஆர் சிமிலர்லி இன் டர்ம்ஸ் ஆஃப் கான்செப்ட் வைஸ் நமக்கு ரெண்டுமே சிமிலரா தான் இருக்கும். The basic difference is CPM as single time estimate. CPM என்றது ஒரே ஒரு வாட்டி தான் நீங்க எஸ்டிமேட் பண்ணுவீங்க. ஓகே. சிங்கிள் டைம் எஸ்டிமேட் பண்ணி நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனா PERT என்றது வந்து as 3 time estimates for activities. ஒரு ஆக்டிவிட்டிக்கு 3 வாட்டி எஸ்டிமேட் பண்ற மாதிரி இருக்கும். and uses probability theory to find the chance of reaching the scheduled time. நம்ம ப்ராபபிலிட்டி படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்குங்களா? P of A divided by N of A. ஸோ எத்தனை, இப்போ சே எக்ஸாம்பிள் ஒரு காயினை டாஸ் பண்றதுக்கு ஹெட் வர்றதுக்கு எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கு? ஒரே ஒரு காயினை நான் டாஸ் பண்றேன் அப்படின்னா ஓவரால் எனக்கு ஸ்பேசஸ் என்னன்னா ஹெட் இல்ல டெய்ல், அப்ப 2. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ் வந்து 2. ஹெட் மட்டும் வரணும்னா எனக்கு ஒன்னே ஒரு வாட்டி தான் வரும். ஓகே. ஸோ 1/2. ஸோ இதுதான் வந்து ப்ராபபிலிட்டி. அப்போ இந்த என்ன சொல்றான், PERTக்கு 3 டைம்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி, அதாவது 3 டைம்ஸ் வட. இப்போ இங்க வந்து சிபிஎம்ல ஒரே வாட்டி ஆன்சர் வந்துருக்கு, சிங்கிள் டைம் எஸ்டிமேட்னா இது 3 டைம். ஓகே. அதுல 3 டைம்ல எடுத்துட்டு இவன் ப்ராபபிலிட்டி கான்செப்ட் யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் டைமை வந்து ரீச் பண்றதுக்கு கொண்டு வரான். ஓகே. ஸோ இதுதான் வந்து சிபிஎம் அண்ட் PERTக்குள்ள லைட் டிஃபரன்ஸ். கான்செப்ட் வைஸ் ரெண்டுமே சேம். சிங்கிள் டைம் எஸ்டிமேட் இஸ் நத்திங் பட் சிபிஎம். 3 டைம் எஸ்டிமேட் ஆஃப் ஆக்டிவிட்டி இஸ் நத்திங் பட் PERT. ஓகே. ஸோ PERT பண்ணும் போது உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்க மாதிரி தெரியும், பட் ஆனால் அது கான்செப்ட் வைஸ் ஈஸி. ஓகே. சிபிஎம்ன்றது ரொம்ப 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 சிம்பிள். வெறும் டயக்ராம் வரைஞ்சே நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே. ஸோ நம்ம அப்கமிங் செஷன்ல நெக்ஸ்ட் 2 கிளாஸஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த PERT ஃபல்கன்சன் ரூல் கண்டுபிடிச்ச ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். திஸ் இஸ் நத்திங் பட் சிபிஎம். ஓகே. சிபிஎம் ப்ராப்ளம் கண்டுபிடிச்சு அதுல எப்படி ஆன்சர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது நம்ம அதையும் பார்க்கலாம். ஓகே. ஸோ இது வரைக்கும் so far எனி டவுட் இருக்கா?
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா முக்கியமான 3 பொருள். ஓகே, 3 மெடிசன்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கபசுர குடிநீர் பொடி, திரிபலா அண்ட் நிலவேம்பு. இப்போ தான் வந்து நான் ஷாப்பிங் போயிட்டு வந்தேன். இந்த 3 மருந்து வாங்கி சேஃபர் சைடு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கபசுர குடிநீர். ஸோ எல்லாருக்குமே தெரியும், இது வந்து எல்லாருமே இப்போ ரீசெண்டாக குடிச்சிட்ருக்கோம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா 15 பொருள் இருக்குது, 15 மூலிகை பொருட்கள் இருக்குது. ஸோ இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இதை வந்து அடிக்கடிக்கு குடிக்கக்கூடாது. இப்போ ரீசெண்டாக நியூஸ் போட்டிருக்காங்க, ஸ்டொமக் பெயின் வரும் அப்படின்னு. அடுத்தது வந்து திரிபலா, இன்னொன்று நிலவேம்பு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கபசுர குடிநீர். இதில் மொத்தம் 15 பொருட்கள் கொடுக்கறதுக்காங்க. ஆடாத்தொடை, அக்கிரகம் வேர், கற்பூரவள்ளி இலை, திப்பிலி, சீந்தில் கொடி, கோரைக்கிழங்கு, சேர்த்திருக்காய், கோஷ்டம், நிலவேம்பு, கடுக்காய், லவங்கம், முல்லை வேர், வெட்ட திருப்பல் வேர், சுக்கு, சிறு கஞ்சூரி. ஓகே, ஸோ 2 days ஒன்ஸ் குடிச்சிட்டே இருங்க. திரிபலா வந்து பார்த்திங்கன்னா 3 பொருள் சேர்ந்தது தான் திரிபலா. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கடுக்காய், அடுத்தது நெல்லிக்காய், அடுத்தது தண்டரிக்காய். ஓகே, ஸோ இது வந்து எதுக்காகனா, அகெயின் வந்து நம்மளோட இம்யூனோ சிஸ்டம் நல்லா இருக்கணுன்றதுக்காக, கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணுன்றதுக்காக இது வந்து காலையில் வெறும் வயிற்றில் சுடு தண்ணியில் போட்டு குடிப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்க எக்ஸ்டர்னலாக நமக்கு வந்து ஸ்கின்ல ஏதாவது ஒரு டிசீஸ் மாதிரி இருக்குது, இல்லை ஏதாவது புண்ணு மாதிரி இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஹாட் வாட்டர், அப்படி இல்லைனா தேன், அப்படி இல்லைனா நெய் கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை அது மேலே அப்ளை பண்ணலாம், சரியாக போயிடும். நிலவேம்பு ஒரு சேஃபர் சைடுக்கு நான் வாங்கி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ ஏதாவது ஒரு வைரஸ் காய்ச்சலோ எதுவோ இருந்ததுன்னா நம்ம நிலவேம்பு காய்ச்சல் குடிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்காக தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.